இந்த வாய்ப்புகள் இருந்து நம்ம விடுபடக்கூடிய காலங்கள் வந்துச்சுன்னு கேட்டா இந்த வருஷத்துல குரு பயிற்சி இருக்கு. குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியத்துக்கு எல்லாமே அடுத்த மாதம் வைகாசி மாதத்துல சித்திரையுடைய கடைசி வைகாசி பிறக்கும் போது 6ஆம் அதிபதியாகிய புதனும் இப்ப தொடக்கத்துல இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே எல்லோருக்கும் எல்லாம் வளமும் செல்வமும் புகழும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி உங்கள் அபிமானமான ஜோதிடர் KM ரவிக்குமாரின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டின் நிகழும் தமிழ் பரபுவ வருடம் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ராசி பலனை பற்றி நாம் காண்கிருக்கின்றோம். 12 ராசிகளிலேயே 10ஆம் வீடாக மகர ராசியை பற்றி, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு தொழில் முறை, வாழ்க்கை முறை, குடும்பம் மற்றும் ஆரோக்கிய ஸ்தானம் இதெல்லாம் எப்படி இருக்குது என்று இந்த தமிழ் புத்தாண்டுடைய பலனா இந்த காணொளி மூலமாக மிக எளிமையான முறையில நாம காண்கிருக்கின்றோம். மகர ராசி ராசி கட்டத்தில் 10ஆம் வீடான மகர ராசி என்பது சனி பகவானை ஆதிக்கம் கொண்ட ராசி. சனி பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட மகர ராசி கடந்த காலம் 7.5 சனி நடந்து முடிச்சிட்டு இப்பதான் விட்டு விலகி இருக்கிறார். 7.5 சனியாக இருந்து மகர ராசியை பொறுத்தளவுக்கும் படாத கஷ்டங்கள் பட்டாச்சு, பலவிதமான துயரங்களை அனுபவிச்சாச்சு, பொருளாதார கஷ்டங்களையும், சில பேர் கடன் பட வேண்டியது, சில பேர் பூமி மண்ணு இதெல்லாம் விரையம் பண்ண வேண்டியது, சில பேருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றம், தொழில கொஞ்சம் பிரச்சனை ப்ராப்ளம் வர வேண்டியது, இப்படி எல்லாமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த காலம் எல்லாம் வந்துட்டு போயிருச்சு. குடும்ப வகையிலையும் சரி, உறவு முறையிலையும் சரி, சந்திக்காத பிரச்சனையே இல்லை. நம்மளையே இந்த மாதிரி வாட்டி வதைக்குதுன்னு சொல்லி கூட சில நேரத்தில் வருத்தப்பட்டவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்குமே அவங்க கிட்ட பொறுத்தளவுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மைன்னா உண்மை, இல்லைன்னா இல்லை, ஒரு ஒளிமறை இல்லாத பேசக்கூடியவங்க. அவங்க கிட்ட யாராவது ஒருத்தர் மாத்தி பேசிட்டாங்கன்னாவே அவங்க உறவை கட் பண்ணிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உள்ளவங்க தான் மகர ராசிக்காரர்கள். மகர ராசியை பொறுத்தளவுக்கும் இந்த வருடத்தினுடைய தொடக்க பலனாக கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கின்ற வருடாந்திர கிரகங்கள் போலாமே ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் அமைந்திருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்துல சிம்மத்துல கேது பகவான் அமைஞ்சிருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் 3ஆம் இடத்துல சனி பகவானும் அமைஞ்சிருக்கிறார். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நான் முன்னையே குறிப்பிட்ட மாதிரி 7.5 சனி முடிஞ்சு இப்பதான் விடுபட்டது. அப்ப நம்ம இது வரைக்கும் அப்படியே ஒரு சொல்லுவாங்க, ஒரு அடமலை பேஞ்சி விட்ட மாதிரி. இப்ப நம்ம என்ன பண்றது? ஏன்னா கடந்த காலம் அதுலயே பழகி போயிட்டோம். 7.5 வருஷத்துல எதெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தணுமோ அதெல்லாம் படிச்சிருச்சு. அந்த பழக்கத்துல இருந்து நம்ம இன்னும் மாறாம இருக்கிறோம். அந்த பதத்துமே கொஞ்சம் இருக்குது இப்ப இவங்களுக்கு எல்லாம். இப்ப இந்த ராசியை பொறுத்தளவுக்குமே குரு பகவான் 6 இருக்கிறாரு. சத்ரு, ரோகம், எதிரிப்பேட, நீங்க சம்பாதிக்கிறதுல 10 ரூபாயாவது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி செலவு பண்ணியே இருந்திருப்பீங்க. அது யாருக்காவது ஒருத்தருக்கு பண்ணிருப்பீங்க. உங்க குடும்பத்திலேயோ இல்ல உங்க பெரியவங்களுக்கோ இல்ல கணவன் மனைவிக்கோ குடும்பத்தில் உள்ளவங்களுக்கோ யாருக்காவது ஒருத்தருக்கு நீங்க கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. அதை உங்க லைஃப்ல நடந்திருக்கும். இப்ப அப்படியேப்பட்ட குரு பகவான் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறனால எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் இருக்கும். எதிர்ப்பு உருவாகி போயிடும். எங்கேயா இருந்தாலும் சரி எதிர்ப்புகள் உருவாகும். நீங்க ஒர்க் பண்ற இடம், தொழில் செய்யக்கூடிய இடம், பிசினஸ் பண்ற இடம், கம்பெனி ஸ்டாஃப், எங்க இருந்தாலும் சரி அங்க ஒருத்தரால வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும். மன உளைச்சல் வரும். இல்லாத விஷயத்தையெல்லாம் கற்பனை கட்டுற மாதிரி போயிடும். நடக்காத விஷயத்த கூட நடந்துருமோ, அப்படி வந்துருமா, இப்படி வந்துருமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கூட
சில கற்பனை கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். இந்த வாய்ப்புகள் இருந்து நம்ம விடுபடக்கூடிய காலங்கள் வந்துச்சுன்னு கேட்டா இந்த வருஷத்துல குரு பயிற்சி இருக்கு. குரு பயிற்சி உங்கள் ராசியை நோக்கி பார்வை வரப்போகுது. அப்பதான் உங்களுக்கு எல்லாமே மாறும். டோட்டலா தொழில் வகை, குடும்பங்கள் வாங்கல், குடும்பஸ்தானகம், நினைக்கக்கூடிய காரியங்கள், நீங்க இதனால வரைக்கும் எதுக்காக கஷ்டப்பட்டீங்களோ, உங்களுக்கு யாரெல்லாம் புரிஞ்சுக்காம போனாங்களோ, யாரெல்லாம் உங்களை அலட்சியப்படுத்தினாங்களோ அவங்களும் உங்களை மீண்டும் தேடி வருவாங்க. உங்ககிட்ட பார்க்கும்போது உங்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படுவாங்க. ஆரம்பத்தில் எல்லாரும் அப்படி இருந்தவங்க தான். இப்பெல்லாம் யாரும் அந்த விஷயத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க. ஆனா அந்த வாய்ப்பு மீண்டும் வரும் குரு பகவானுடைய பயிற்சிக்கு பிறகு. அது இந்த மாதத்துல தமிழ் மாதம் வைகாசியில வருது, இங்கிலீஷ் ஜூன் மாதத்துல வருது. வந்தால் உங்களுக்கு அப்பதான் உங்களுடைய வளர்ச்சிகளும் தொழிற்ஸ்தானங்களையும் உங்களால் ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியங்கள் பூராமே நீங்க பார்க்கும்போது எப்படின்னா, எப்ப முடியும், எப்ப நமக்கு ஒரு நல்லது நடக்கும், நம்ம ரொம்ப அவதிப்பட்டோம், கடன் பட்டுட்டோம், கடன் கட்ட முடியுமா, கடன் மீண்டு வர முடியுமா, அடுத்தவங்களும் பதில் சொல்லக்கூடாது, நாம அந்த எண்ணங்கள் இப்ப உங்களுக்கு நிறைய இருக்கும். ஆனா அதற்கான வாய்ப்பு உங்களுக்கு வருங்காலத்துல இடைப்பட்ட டைம்ல உங்களுக்கு வரப்போகுது. 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. வெளியூர் பிரயாணத்தை அதிகமா தேவையில்லாத போகாதீங்க. தேவையில்லாத பயணத்தை கட் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ் ஆனதை மட்டும், முக்கியமானதை மட்டும் எடுத்துக்கங்க. தேவையில்லாத பயணத்துல கட் பண்ணிக்கங்க. உங்க ராசி பொறுத்தளவுக்கும் 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. குடும்ப ஸ்தானகத்துல ராகு பகவான் உட்கார்ந்து இருக்கிறாரு. கும்பத்துல தொடக்கத்துல சந்திரன் கூடவே இருக்கிறாருங்க. ஏன்னா இந்த வருடத்தினுடைய தொடக்கமே சதய நட்சத்திரம், மேச லக்னம், கும்பராசியில் தான் இந்த வருடமே பிறக்குது. ராசிக்கு அதிபதி செவ்வாய், ராசிக்கு அதிபதி சனி, லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்ப இந்த தொடக்கமே கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னப்படதான் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆரம்பம் கொஞ்சம் மாற்றமா இருக்குது. ஆனால் இந்த ராகு 2ஆம் இடத்துல கும்பத்தில் அமைந்திருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய ஒரு முன்னேற்றம், நீங்க எந்த ஒரு விதத்திலுமே ஒரு வளர்ச்சி நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரும். சில வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் இந்த வருஷத்துல. அதை சரியா நீங்க பயன்படுத்திக்கங்க. அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து போய் ஏமாந்துடாதீங்க. உங்களுக்கான தருணத்தை நீங்க தான் சரியா காப்பாத்திக்கணும். அதுக்கான நேர காலகட்டங்கள் உங்களுக்கு வந்துருச்சு. இந்த நேர காலகட்டத்தில் குருவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஒண்ணு. 3ஆம் இடத்தில் சனி பகவான், சகோதரத்துக்குள்ள செவ்வாய் கூட இருக்கிறாரு. ரத்த வழி சம்பந்தப்பட்ட வழியில ஏற்கனவே உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்திருக்கலாம், இல்ல இப்ப கூட வரலாம். அதனால அவங்க கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் அளவா வச்சுக்கங்க. அது உங்களுக்கு நல்லது. ஒரு 3 மாசம் டைம் வரைக்கும் தான். அந்தாண்ட நல்லா நார்மலாகி போயிடும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம காலம் கூட அப்படியே இருக்குன்றது கிடையாதுங்க. சூழலுக்காக தான் நம்ம இருக்கணும். அதே போல இந்த மகர ராசியை பொறுத்தளவுக்கும் 5ஆம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடிய ரிஷபராசி, புத்திரஸ்தானகம், பூர்வீக ஸ்தானகம், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பாக்கியம், பூர்வ புண்ணியத்துக்கு எல்லாமே அடுத்த மாதம் வைகாசி மாதத்துல, சித்திரையுடைய கடைசி வைகாசி பிறக்கும் போது சுக்கிர பகவான் தனது சொந்த இடத்திற்கு வராரு இந்த வருஷத்துல. அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்காக, உங்க வாரிசுதாரர்களுக்காக என்ன நீங்க நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, அவங்களுக்காக என்ன நீங்க முயற்சி எடுக்கிறீங்களோ, அந்த முயற்சிக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தை வர வேணும்னு நினைக்கிறீங்களுக்கும் சுக்கிர பகவான் அந்த இடத்துல உட்காரும் போது அதுக்கான அம்சம் உண்டாகும். அவங்களுக்கு ஒரு நல்லது பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஒரு சுபகாரியங்கள் செஞ்சு பார்க்கணும், திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சு போராடுறவங்களுக்கும் பலன் கிடைக்கும். அதுக்கான நேரம் அப்பதான் உங்களுக்கு வருது. இந்த ராசியை பொறுத்தளவுக்கும் மற்ற விதத்திலையும் குடும்ப சார்ந்த இடத்துலையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. 2ல ராகு இருக்கு. கணவன் மனைவி, மனைவி கணவன், உறவு முறை, பேச்சுவார்த்தைகள், டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது,
உங்க வெளியில் இருக்கிற டென்ஷன் உணர்ந்து வீட்டில் வைக்கிறதெல்லாம் விட்டுருங்க. வெளியில் இருக்கிற டென்ஷன் வெளியிலே விட்டுட்டு வீட்டில் வரும்போது ஃப்ரெஷ்ஷா வாங்க. அப்பதான் குடும்பத்தை இந்த நேரத்தில் சலிப்பு இல்லாம உங்களோட கொண்டு போக முடியும். நிம்மதியான முறையில காலத்தை கொண்டு போக முடியும். ஏன்னா இப்ப உங்களுக்கு வெளியில ஏதாவது ஒரு டென்ஷன் உருவாக்குவாங்க. 6ல குரு இருக்கிறாரு. 6ஆம் அதிபதியாகிய புதனும் இப்ப தொடக்கத்துல இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே செவ்வாயுடன் சனி பகவானுடன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. குரு புதன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா மைனஸ் கூட பிளஸ் ஆக்கலாம். நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சில வெற்றி வாய்ப்புகள் வரும். சில சாதிக்கிற யோகம் இருக்குது. எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்க தெளிவா பார்த்துட்டு நீங்க முடிவெடுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேக டவுட் கேட்கணும்னா கீழே என்னுடைய மொபைல் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கால் பண்ணி நீங்க எதுவாக இருந்தாலும் கேட்கலாம். இந்த புது வருட பலன் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக நீங்க நினைத்ததை வெற்றியாக்கி உங்க வாழ்க்கையை வளமாக்க வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.